ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யுங்கள், சத்தியத்தை என்ன செய்யுங்கள், நன்கு என்ன செய்யுங்கள், கவனியுங்கள். பாருங்க, எடுத்துக்கொள்ளுவோம். எஸ்தரின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த இரட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அதிலே எஸ்தர், அதிலே 4வது அதிகாரம் 14வது வசனம் எப்படியே சொல்லுது, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்போ இன்றைக்கு அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொர்தெகாய் பாரப்படுகிறார். எதற்காக பாரப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய மக்களுக்கு விரோதமா என்ன வருகிறது, என்ன பண்ணுகிறது, நிறைய தண்டனைகள் கொடுக்கும்படியாக, அவர்களை கஷ்டப்படுத்தும்படியாக என்ன வருகிறது, ஒரு ஆர்டர் வருகிறது. அதை கேள்விப்படுகிற பொழுது அவர் மனசு என்ன செய்து கலங்குகிறது. ஏன் அப்படின்னா, அவர் தமது மக்களை நேசித்தார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், இயேசுவை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் என்ன பலன் இருக்கும், ஒவ்வொரு மனப்பங்கு என்ன இருக்கும், உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. மொர்தெகாய்க்கு சுயநலங்கள் இல்லை. ஏனென்றால் அவர் தேடுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர், எல்லாருக்கும் ஆனவராக இருக்க வேண்டும், எல்லா மக்களையும் காக்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தம்முடைய ஜனங்கள் அப்ப என்ன பண்றாங்க, கஷ்டப்படுகிறார்களே, இவர்களுக்கு விரோதமான கிரியைகள் ஏற்படுகிறதுன்னு வருந்து பொழுது அவர் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்யல, சாப்பிடவே இல்லை, தண்ணியும் குடிக்கவே இல்லை. அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஆடை அலங்காரங்கள்லாம் என்ன செய்துட்டாரு, அழிந்து விட்டு எளிமையான என்ன பண்றாரு, உடையை, அப்படின்னா துக்க நாளிலே அனுசரிக்கப்படுகிற உடையை என்ன செய்யறாரு, அவர் அணிந்து கொள்ளுகிறார். உடனே துக்கத்தோடு அவர் இருக்கிறார். இந்த செய்தி யாருக்கு போகிறது, ராஜாத்தியான எஸ்தருக்கு போகிறது. எஸ்தருக்கு போன உடனே இதனால ஏன் வருத்தப்படுறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ட்ரெஸ் என்ன செய்யறாங்க, கொடுத்து அனுப்பி, இதை போட்டுக்குங்க, சந்தோஷமா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த வஸ்திரங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்க வீட்டுல என்ன செய்வாரு, உங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க, சாப்பிட மாட்டேன். அப்ப என்ன செய்வீங்க, சும்மா ஏதோ சொல்லுது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கி தரேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவீங்க. ஆனா அந்த பிள்ளை அதனுடைய தீவிரத்தன்மை உணர்த்துவதற்காக அன்று முழுவதுமே சாப்பிடாமல் தூங்கிவிடும் அழுது கொண்டு. அடுத்த நாள் தான் உங்களுக்கு தெரியும், பிள்ளை என்ன செய்யுது, அந்த காரியத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறது. அதனால பாவம் என்னது, முழுதுமே சாப்பிடவில்லையே என்று என்ன செய்யறாரு, தகப்பனும் தாயும் அதை பார்க்கிற போது உடனே அதை என்ன செய்வார்கள், வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பார்கள். ஏன் இதுனா, ஒரு தீவிர தன்மையை ஒரு கஷ்ட காலங்களிலே மக்களுக்கு உணர்த்தப்பட வேணுமானால் அதற்கான என்ன செய்யணும், தியாகத்தை, அதற்கான அழுத்தத்தை உலகம் கொடுக்குதுன்னு நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா. இனிமேல் நாம் அந்த உணர்வை அடையாதவர்களுக்கு அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டுமானால் அந்த தியாகத்தின் வலியை என்ன செய்யணும், நாம ஏற்படுத்த வேண்டும். நமது மக்கள் அழிகிறார்களே, நம்முடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறதே, அப்படி என்று என்ன செய்யணும், உங்களுக்குள்ள பாரம் வரும் பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, உலக இன்பங்களிலும் குடும்பங்கள் செலுத்துகிற எந்த ஒரு காரியத்தில் என்ன செய்ய மாட்டேன், ஈடுபடாமல் என் குடும்பம் மனம் திரும்பும் வரை, சபையிலே எழுப்புதல் வரும் வரை, என் ஜனங்களுக்கு சத்தியம் போகும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்ய மாட்டேன், சுகபோக வாழ்விலே ஈடுபட மாட்டேன் என்று உங்கள் தீவிரத்தன்மையை நீங்கள் காட்டுகிற பொழுது உடையாத உள்ளம் கூட என்ன செய்யும், உடைய ஆரம்பிக்கும். செயல்படாதவர்கள் கூட செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த வீரியத்தன்மை அவங்களுக்கு தெரியல. அப்ப அதை யார் உணர்த்தணும், நீ சாதாரணமா தான் ஏதோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற, சாதாரணமா தான் இந்த வழியினோடு சொல்லி கொண்டிருக்க நினைத்து கொண்டிருப்பார்கள். அதோட தீவிரத்தன்மை உணர்த்துவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அழுத்தங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த அழுத்தங்கள்னா புறக்கணிப்பது. நம்முடைய சுகபோக வாழ்வை என்ன செய்யணும், புறக்கணித்து ஆத்ம பாரத்தோடு நீங்கள் வாழ்கிற நிலையை உங்கள் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யணும், கொண்டு வரும் பொழுதுதான் மாற்றத்துக்கான வழிகள் திறக்க ஆரம்பிக்கும்.
அதுபோலதான் எஸ்தருக்கு சாதாரணமாய் நினைத்த அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் அவர் நிராகரிக்கிறார் என்று சொல்லும் பொழுது எஸ்தர் என்ன செய்யறாங்க, விசாரிக்கும் பொழுதுதான் சொல்றாங்க, அந்த கிரியைகள் எப்படி இருக்கிறது, கடுமையானதா இருக்கிறது, அது மக்களுக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா என்கிறது. அதோடைய தன்மையை விலக்கி சொல்லுகிற பொழுது எஸ்தருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக தான் உனக்கு என்ன கொடுத்திருக்கலாம், ராஜ மேன்மையை உனக்கு கொடுத்திருக்கலாம். நீ மக்களை குறித்து கவலைப்படாமல் உன் சுகபோக வாழ்வில் என்ன செய்யாத, நீ மட்டும் நல்லா இருக்கிற நினைத்துக் கொண்டு அமைதியோடு இருக்க வேண்டாம். சீக்கிரமாய் நம் மக்களுக்காக என்ன செய்ய, உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீரியத்தை அவர்கள் காட்டுகிற பொழுது எஸ்தர் அப்பதான் என்ன செய்யறாங்க, இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதுன்னு உணர்றாங்க. அப்போ உணர்கிற பொழுது அவர்கள் தேவ பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தைரியமா என்ன செய்யறாங்க, முடிவெடுக்கிறார்கள். ஏனென்றால் இன்னொரு முறை ராஜ சமூகத்துக்கு போனால் அவர்களுக்கு மரணம். ஆனால் தேவ பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிறது போல அதை மீறி நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் ஜெபித்து விட்டு என்ன செய்யறாங்க, தன் மக்களுக்காக முறையிட அவர்கள் செல்ல ஆயத்த பார்க்கிறார்கள். அப்போ சபைகளிலே நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு அந்த பாரம் வரல. அப்ப அந்த வீரியத்தை காட்டணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும் நினைக்கிறீங்க, உங்கள் சுகபோக வாழ்வை நான் முதல்ல என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்குள்ள என்ன வரும், முதல்ல ஏன் போதகர் பேச மறுக்கிறான், ஏன் போதகர் நமது வீட்டுக்கு வர மறுக்கிறான், ஏன் நல்ல காரியங்கள் கூட கொடுத்தால் வாங்கிக் கொள்ள மாட்டுகிறான், ஏன் இந்த நிலை, அப்படி என்று நீங்கள் சிந்தித்து இருப்பீர்களானால் என்னுடைய வார வலிகள் உங்களுக்கு புரிந்திருக்கும். அதற்கு மாறா நீங்க என்ன சொல்வீர்கள், இவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப அதீதமா செயல்படுகிறான், அப்படி என்று அதையே உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்றீங்க, மாற்றிக் கொள்ளுகிறீர்கள். மொர்தெகாய் அவருடைய பாரத்தை, தேவன் கொடுத்த பாரத்தை நமது பிள்ளைகள் மீது என்ன செய்யணும். அப்போ அதிகாரத்திலே நீ சொல்லலாம், நான் என்ன பெரிய ராஜமேன்மை அடைந்திருக்கலாம், கரெக்ட் தான், ஆனா உன் குடும்பத்திலே நீ எப்படி பிறந்தாய் என்பதை கவனிக்க வேண்டும். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவன். ஆனா இன்றைக்கு என்ன என்னவா மாத்தி வச்சிருக்காரு, எல்லா படிப்புகளையும் படிக்க வைத்து ஒரு போதகனாக நிலைநிறுத்திருக்கிறது எனக்கு கிடைத்த ராஜ மேன்மை. நீ பிறந்த ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த நீ இன்றைக்கு டிகிரி முடித்து நல்ல ஒரு வேலையில் இருப்பது உனக்கு கிடைத்திருக்கிற ராஜ மேன்மை. நீங்கள் சாதாரணமாக வேலையே இல்லாம கஷ்டப்படுகிற பொழுது சாதாரண கூலி வேலையாக செய்து இன்றைக்கு மாதத்திலே என்ன பண்ணுங்க, தேவையான பணத்தை ஈட்டி அதிலே உன் குடும்பத்தை என்ன செய்கிற, தலைநிமிர வைத்திருக்கிறாய்னா அது உனக்கு கிடைத்த ராஜமேன்மை. நீங்க ராஜமேன்மை என்ன நினைச்சீங்க, பெரிய உத்தியோகத்தில் இருப்பதா, இல்லை. நம்முடைய நிலையை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறோம், இன்று தேவன் எவ்வளவாய் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதிலே நாம் என்ன செய்யணும், தேவனுடைய சித்தத்தை கண்டிப்பா பாரத்தோடு செய்யணும். அந்த பாரத்துடைய வீரியம் தெரிவதற்காக தான் நாம் என்ன செய்கிறோம், இவ்வளவு பாரத்தோடு பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு கொடுத்தது என்ன, சத்தியத்தினால மக்கள் என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும், அதை நான் செய்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன, உங்களால் முடிஞ்ச ஆண்டவரை தேடிட்டு நீங்க எந்த வேலையில் இருக்கிறீர்களோ அதுல என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அதுல நீங்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு என்ன செய்யணும், அவர்களை காப்பாற்றுவதற்கான வழிகளை செய்ய வேண்டும். இது அல்லவோ கர்த்தர் உங்களை நியமித்தது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா, ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு உங்களை பற்றி தான் யோசிக்கிறீங்க. இந்த உலகம், இந்த மக்கள் தேவனா எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செய்றீங்க, நீங்கள் அவரை மறந்து விட்டு ஏழை மக்களையும் தேவ பிள்ளைகளை என்ன செய்துட்டீங்க, மறந்து உங்க இஷ்டத்துக்கு என்ன செய்றீங்க, சுகபோக வாழ்விலே அதை உணர்த்துவதற்கு மொர்தெகாயை போல நானும் நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும், தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகம் உங்க குடும்பத்தை என்ன செய்யும், உணர்த்தும். அம்மா ஏன் சாப்பிடல, ஆமாப்பா நீ ஜெபிக்கவே மாட்டுகிற, ஒழுங்கா இருக்க மாட்டுகிற, நீ நல்ல பிள்ளையா வளர்வை நினைச்சேன், ஆனா என்ன செய்ய முடியல, நீ செய்யவே இல்லையே. இந்த கஷ்டங்களை நீ இப்படி கெட்டு போவதை பார்ப்பதற்காகவா நான் உயிரோடு இருக்க வேண்டும். என்றைக்காவது அழுத்தங்களை கொடுத்திருக்கிறீங்களா, நீங்கள் அதை செய்து பாருங்கள். அவர்களுக்கான உள்ளம் ஒரு நாள் என்ன செய்யும், உண்மையாகவே உங்கள் மேல பாசம் இருந்தால் உணர்வடைந்து திருந்துகிற எண்ணம் வரும். ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அந்த அழுத்தங்களை கொடுக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்திற்காக என்ன செய்ய மாட்டீங்க, உங்கள் வழிகள் என்ன என்பதை புரிய வைக்க மாட்டீங்க. அதனாலதான் அவர்கள் சாதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டு தன் துணிகரத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ மொர்தெகாய் எஸ்தருக்கு அதை புரிய வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புரிய வைக்கும்படியான என்ன செய்கிறாரு, அழுத்தங்களை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா, பரலோக ராஜ்யம் பேச்சால் அல்ல, ஏன்னா பரலோக ராஜ்யம் உங்களை என்ன செய்கிறது, பலவந்தம் செய்கிறது.
அப்படின்னு நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, உலக ரீதியாக ஒவ்வொரு இடத்துல கஷ்டங்கள் இருக்கிறது, அதனால உங்களால செயல்பட முடியாதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதை விட அழுத்தங்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்க இந்த வெயிட் மிஷின் மாதிரி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை வேகமாய் ஓங்கி குத்தினால் அது என்ன செய்யும், அப்படியே அதோட அளவுகள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னு தெரியுமா? ஆண்டவர் உங்களை எந்த அளவிற்கு ஆத்ம பாரத்தோடு அழுத்துகிறாரோ அந்த அளவிற்கு நீங்கள் என்ன செய்வீங்க, உயரத்தின் எல்லைகளுக்கு போக ஆரம்பிப்பீர்கள். தடைகளை தாண்டி நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெயிக்க ஆரம்பிப்பீர்கள். அப்போ தேவன் கொடுக்கிற அழுத்தங்களை நீங்கள் சரியாய் பயன்படுத்தினால் விடுதலைக்கான வழி வந்துவிடும். நீங்கள் அதை தவறா என்ன செய்ய வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டாம். எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீத புஸ்தகம் 53வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 53வது அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது பாருங்க. 53:1 வசனம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நிறைய பேர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தப்பு செய்யறாங்க, அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்படவில்லை. அதே போல தேவன் இருந்திருந்தால் இது நடக்குமா, என்னெல்லாம் விட்டு வச்சிருப்பாரா என்கிற எண்ணம் அவர்களுக்கே தோன்றுவதனாலதான் யார் இல்லை என்று சொல்லுகிறார்கள், கடவுள் இல்லை என்கிற நிலைக்கு என்ன செய்யறாங்க, அவர்கள் வருகிறார்கள். அதனாலதான் எல்லாரும் சொல்ல, நான் கடவுளுக்கு பயப்படுற நீ உன் தீமை என்ன செய்திருப்ப விட்டு. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது எதை சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே தேவ பயம் என்று சொல்லுகிறது. ஆனால் அக்கிரமம் அநியாயம் செய்கிறவர்கள் இதுவரைக்கும் அதை விடவே இல்லை என்னால் என்ன அர்த்தம், அவங்களுக்கு தேவ பயம் இல்லை என்றுதான் அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு அந்த பயம் வரணும். அது வரலனா நீங்க தேவ பயம் அற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அதனாலதான் துணிகரமாய் உங்கள் அக்கிரமங்களை செய்கிறீர்கள். நல்லதுதான். ஏன்னா ஆண்டவர் எதன் பக்கம் நிற்பாரு, நன்மையின் பக்கம் தான் நிற்பாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா ஏன் தீமை செய்கிறோம், அப்பனா உங்களுக்கு கடவுள் பயம் இல்லை, அதனாலதான் நீங்கள் தீமை செய்கிறீர்கள். கடவுள் பயம் இருந்தால் நீங்க என்ன செய்வீர்கள், நன்மை செய்வீர்கள். யாருக்கு என்ன செய்ய மாட்டீங்க, தீமை செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப அடுத்தது அவர் சொல்லுகிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினான். அப்ப சொன்னாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறார் தெரியுமா, ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் யார் என்னை தேடுகிறார்கள் அப்படின்னா, இயேசு சொல்ற, நான் அன்பாகவே இருக்கிறேன். அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த அன்பிலே அவருடைய சத்தியத்திலே நடந்து மனிதன் அழிகிற பொழுது அவர்களை காப்பதற்கு நீ அவரை போல தியாகங்களை செய்திருக்கிறியா, முயற்சிகளை செய்திருக்கிறியா என்பதை என்ன செய்யறாரு, அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்ன வழியிலே உணர்ந்து நாம் தேடுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர், அவரை போல நாம் வாழ வேண்டுமே, அவரை போல அழிந்து போற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வுள்ள மக்களை, தான் செய்கிற தவறு என்ன செய்யணும், விட்டு விலக வேண்டுமே, நாம் திருந்தினால் தானே மாற்றங்கள் வரும் என்கிற உணர்வுள்ளவர்களையே தேவன் என்ன செய்யறாராம், தேடுகிறார் பூமியிலே. அப்படிப்பட்டவர்கள் யாரெல்லாம் இல்லையோ அவர்கள் யாரு, தேவ பயமற்ற அந்நியராய் இருக்கிறார்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்றைக்கு தேவனுடைய உணர்வு இல்லாம அவருடைய வழியில சரியாய் இல்லாமல் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லோருமே யாராதான் வருவீங்க, அந்நியராதான் இருப்பீர்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகள், தேவனை தேடுகிற தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன மாறம் இருக்கும், ஆத்துமாக்களை குறித்த மாறம் இருக்கும், நம்முடைய குடும்பத்தின் நிலையை குறித்த பாரம் இருக்கும், சமுதாய நிலையை குறித்த பாரம் இருக்கும். ஏன்னா இயேசுக்கு அந்த பாரம் இருந்தனால தன்னையே தியாகம் செய்தார். நீங்களும் என்ன செய்வீங்க, ஒருவருடைய மீட்புக்காக என்ன செய்வீங்க, எந்த சூழ்நிலை இழந்து நீங்க என்ன செய்யணும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று என்ன செய்திருப்பீங்க, முயற்சித்திருப்பீர்கள். அந்த உணர்வுள்ள இருதயத்தை உங்களிடத்தில் என்ன செய்கிறார், அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அவர் சொன்னார் பாருங்க, அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் வழிவிலே யாராவது எனக்கு பிரியமானதை செய்து தேவ பிள்ளைகளையோ எளிய மக்களையோ கஷ்டப்படுகிறவர்களையோ திருந்துகிறவர்களுக்கோ நீங்கள் உணர்த்தி சீர்படுத்துவீர்கள் என்று தேடுகிறேன், ஒருவரும் என் கண்ணிலே
அகப்படவில்லை. அல்லேலூயா. யாருக்கும் அந்த பாரம் இல்லைன்ற. அப்ப சொல்றாரு, அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ, அப்பத்தை பற்றிக்கிறது போல் என் ஜனத்தை பற்றிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. அக்கிரமானியன் செய்தியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்தால் தேவனுக்கு அக்கிரமம் செய்கை பிடிக்காது என்று உனக்கு தெரிந்திருக்குமே. நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீ என்ன செய்திருக்க மாட்டேன்? அக்கிரமம் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவருக்கு அது பிடிக்காத விஷயம். ஆனால் அதை செய்வாய். ஆனால் உனக்கு என்னதான் இல்ல? அறிவு இல்லையே. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்கள் அறிவு இல்லாமையினாலதான் தமது மக்களையே என்ன பண்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு புரியுதா? ஒரு வாய் சாப்பிடுற மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? ஆத்துமாக்களை ஈஸியா கொண்டுறீங்க, ஈஸியா நோகடிச்சுறீங்களே. ஒரு வாய் ஈஸியா சாப்பிட்டு முழுங்கிற மாதிரி ஒவ்வொரு மக்களையும் என்ன பண்றீங்க? அழிப்பதற்கு நீங்கள் எத்தனைக்கிறீர்களே. அறிவு இருந்தா அப்படி செய்திருப்பீர்களா? நம் குடும்பம் அழிய விட்டு இருப்பீர்களா? தேவ பிள்ளைகள் அழிகிறதை பார்த்து கொண்டு இருப்பீர்களா? சமுதாயத்தில் வருகிற அநியாய அக்கிரமங்களை நீங்க அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? எனக்கு என்று நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அறிவு இல்லாமையினாலேதான், தேவனை அறிகிற அறிவு இல்லாமையினாலேயே இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அவர் சொல்றாரு 6வது வசனத்திலே, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுகிறார், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு. சீயோன் என்பது இஸ்ரவேல் இருக்கிற சீயோன் மலை. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேலுக்கு நம்ம போக முடியுமா? போனாதான் அங்க புண்ணியமா? இல்லை. நல்லவனு கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த சீயோன் மலை பரலோகத்திற்கும் ஒப்பிடப்படுகிறது. பரலோகத்திலிருந்து நமக்கு என்ன செய்வாராம்? செவி கொடுக்கிறான். இன்னொன்னு சொல்றாரு, கண்மலை மீது கட்டப்பட்டவர்கள் என்பது எதை சொல்லுகிறது? உன்னையும் என்னையும் சபையாகிய என்ன பண்றாரு? மொத்த கூட்டத்தையும் சொல்லுகிறான். நீங்கள் யாவரும் கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேலே கட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அவர் எங்கிருந்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வரான்னு சொல்றாரு? தேவ சபையில் இருந்து, ஒன்னிலிருந்து. எங்க இருந்து? இஸ்ரவேல் இருக்கிற சீயோன் மலையிலிருந்து அல்ல, பரலோகத்தில் இருந்து, சபை என்கிற கண்மலையில் இருந்து, தேவ ஆலயமாகிய உன்னிலும் என்னிலும் இருந்து ரட்சிப்பை என்ன செய்வாராம்? கொடுக்க முயற்சிக்கிறார் என்பதுடைய வேதத்தின் அர்த்தம் இப்படியா நமக்கு சொல்லுகிறது. அப்ப சொல்றாரு, அப்ப நீ சிறையில் இருக்கிற மக்களை விடுவிக்க முயற்சி செய்யும் பொழுதுதான் உனக்குள்ள இருக்கிற தேவன் கட்டுகளை என்ன செய்வாரு? உடைக்க ஆரம்பிப்பார். அப்ப அவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு களிப்பு இஸ்ரவேல் மகா. அப்போ கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வரும்? மகிழ்ச்சி, விடுதலை வரும். அப்போ அந்த வழி யார்தான்? நீங்கள் தான். நீங்கள் தான் அந்த சீயோன், சபைதான் அந்த சீயோன் என்பதை என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. நீங்கள் இங்கிருந்து வேண்டிக் கொள்ளுகிற சத்தம் பரலோகத்தில் இருக்கிற சீயோனை என்ன செய்யும்? அது அசைக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சோ இது நீங்க என்ன செய்யணும்? உணர்வடைய நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே சங்கீதம் 55வது அதிகாரம், சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. யார் மேல பாரத்தை வைக்கணும்? நான் என்னால முடிஞ்சதை நான் செய்கிறேன். இப்ப நான் ஒரு அதிகாரியா இருக்கிறேன், என்னால முடிஞ்சதை கஷ்டப்படுற உதவி செய்கிறேன், ஓகே. ஆனா எனக்கு மேற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறதுனால் என்னால என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அப்போ கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட பாரத்தை வைக்க வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் செய்யணும், உணர வேண்டும். உங்களால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? ஒரு 5 கிலோ 5 கிலோ தூக்கி கொண்டு 2 கிலோமீட்டர் போக முடியுமா? போக முடியாதுல்ல. ஒரு கிலோ தூக்கி கொண்டு போக முடியுமா? போகலாம்ல. அப்போ உங்களால் தூக்கி கொண்டு போகிற முயற்சிகளிலே, உங்களால் இயன்ற முயற்சிகளை சபைகளிலே, வீடுகளிலே, சமுதாயத்திலே செய்யுங்கள். உங்களுக்கு அப்பாற்பட்ட பாரம் இருக்கிறது, உன்னால் அதை தூக்கி கொண்டு இல்லை செயல்பட முடியாத அளவிற்கு பாரமாய் இருக்கிறதனால் நீ தூக்கி கொண்டு போனாயானால் சோர்ந்து போவாய். அப்ப நீ ஆட்ட கொடுத்துனோம், உனக்காக சிலுவையில யாவற்றையும் சுமந்து தீர்த்த என் தேவனாகிய கர்த்தரின் தோளின் மீது என்ன வைத்து விடு உன் பாரத்தெல்லாம். அப்பா என்னால் முடிந்தவரை முயற்சிக்கிறேன், ஆனால் இது கடினமாக இருக்கிறது. என் குடும்பத்தின் ரட்சிப்புக்கு கடினமாக இருக்கிறது, சமுதாயத்தின் ரட்சிப்புக்கு கடினமாக இருக்கிறது, சபையின் வளர்ச்சிக்கு கடினமாக இருக்கிறது, என்னால் சுமக்க முடியாத அரிதான பாரமாக இருக்கிறது. என் தேவனே, இதை என்ன செய்கிறேன்?
யார் பாதத்துல? உங்களுடைய பாதத்துல இறக்கி வைக்கிறேன், நீர் இந்த பாரத்தை எல்லாம் என்ன செய்வீர்? மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பாரத்தை யார் மீது சுமத்து விடுங்கள். அதுக்குன்னு சாதாரண விஷயத்துக்கு கூட உன் பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு சாதாரணமா உணர்த்தி சீர்படுத்த வேண்டிய விஷயத்தை கூட ஆண்டவரே சந்திப்பார் என்று சொல்வது மூடத்தனம். சபையை சீர்படுத்த போதனை கொடுத்திருக்கிற பொழுது அவன் அதை செய்யவில்லை. அவனுக்கு ஏன், எதற்கு அங்கே வேலை? ஆளாளுக்கு ஜோமனின்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. அதை செய்யதான் போதகனை ஏற்படுத்துகிறான். ஒரு குடும்பத்திலே தலைவன் தலைவி என்று ஏன் ஏற்படுத்துகிறான்? அந்த குடும்பத்தை என்ன செய்யணும்? சீர் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு கை மீறி என்ன பண்ணுது? போகிற சூழ்நிலையில தான் தேவன் மீது அந்த பாரத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் சாதாரணமாய் உங்களால சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்து விட வேண்டும்? 5இல் வளையாதது உன் கையில இருக்கும் பொழுது நீ அதை செய்திருக்க வேண்டும். எல்லை மீறி போகும்போது ஆண்டோட பாரத்தை ஒப்பு கொடுக்கிற, ஓகே தான். ஆனா இனி வருகிற சந்ததிகளாவது காலம் இருக்கும்போது என்ன பண்ணி விடுங்கள்? தேவனுடைய சித்தத்தை செய்து விடுங்கள். எல்லா பாரத்தையும் அவரிடத்துல தெரிவிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடுமே. உங்களுடைய மதிப்பை எப்படி காப்பாற்றிக் கொள்வீர்கள்? எல்லாவற்றையும் தேவனை செய்கிற பொழுது உன் வீட்டார்கள் கேட்பார்கள், நீ எனக்கு என்று என்ன செய்திருக்கிறாய்? சபை எனக்காக என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேட்கவாங்க இல்லையா? அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிறார். புரிஞ்சுக்க கொள்ளுங்கள். ஏன் அவர் நேரடியாக எல்லாத்தையும் செய்ய முடியாதா? உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். பிதா நினைத்திருந்தால் குமாரனுக்கு என்ன செய்திருக்கலாம்? உடனே கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருக்குரிய கெப்பாசிட்டி என்ன பண்ணாரு? பூமியில் நிரூபிச்சுதான் அவர் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தான். அதுதான் நம்ம கிட்டே விரும்புறார். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன வேணும்? தனம் வேணுமா இல்லையா? மரியாதை வேணும்ல உனக்கு. அது வேணுமானால் நீ என்ன செய்யணும்? நீ நிரூபித்து ஆக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுற. உன்னை கஷ்டப்படுத்த இது ஆண்டவர் விட்டு கொடுக்கல. உனக்கான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். சபைகளிலே, உங்கள் குடும்பத்திலே, சமுதாயத்திலே கொடுக்கப்பட வேண்டுமானால் நீ நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களால் முடிந்ததை கண்டிப்பா நீங்க தானே செய்யணும், முயற்சிக்கணும். உங்களால முடியாத போது மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி தேவன் மீது என்ன செய்யுங்கள்? பாரத்தை இறக்கி வையுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவான். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 94வது அதிகாரம். சங்கீதம் 94வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குடி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி. 13 சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு கை மீறி போகிறது. ஆத்தும ரட்சிப்பை என்ன செய்ய முடியல, சாதாரணமாய் கொண்டு வர முடியவில்லை, சீர்பொருந்துதலை கொண்டு வர முடியவில்லை. அப்போ இதற்கு காரணமான துன்மார்க்கருக்கு என்ன வரணும்? முடிவு வர வேண்டுமே. அப்ப சொல்ற துன்மார்க்கனை நம்மள என்ன செய்ய முடியாது. ஒருத்தனை நீ அழிச்சிட்டீங்கன்னா கெட்டது போயிடுமா? போகாது. இன்னொரு கெட்டவன் வருவான், இடல் செய்வதற்கு வரும். அப்போ அழிக்கப்பட வேண்டும். இது துன்மார்க்கன் இல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற துன்மார்க்கத்தின் குணாதிசயங்களை அழிக்கப்பட வேண்டும். அது யாராலதான் முடியும்? அது ஆண்டவரால தான் முடியும். ஏன்னா அவர் விடுதலை ஆக்கினால் நிச்சயம் விடுதலை ஆவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சில பேர் மனம் திரும்புவதற்காக வைக்கப்படுகிறது, சில பேர் அழிவுக்காக என்ன செய்யறாரு? வைத்திருக்கிறார். ஏன்னா என்ன வந்தாலும் திருந்த மாட்டோம் என்கிறவர்களுக்கு அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அது நடக்கிற வரை அவனுக்கான குழி தோண்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை யார் பார்த்துக் கொள்வானா? துன்மார்க்கான குழியை நான் என்ன பண்ணுவேன்? வெட்டுவதற்கான வழிகளை, அழிவுக்கான வழிகளை நான் என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? நான் பார்த்துக் கொள்ளுவேன். அப்போ அந்த மாதிரி நாட்கள் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியுமா? சிட்சித்து. யாரை சிட்சிக்கிறாரு? உண்மையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உலகத்தின் மத்தியில் என்ன வருது? நிறைய கஷ்டம் வருது இல்லையா? நிறைய சோதனைகள் வருது இல்லையா? அது எதற்காக? உன்னை வேதனைப்படுத்தல்ல, துன்மார்க்கனுக்கு முடிவு கட்டி உன்னை என்ன செய்ய போறாரு? வாழ வைப்பதற்கான தயார் நிலையில இருப்பதற்காக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தான் என்னது? சிற்றை. நீ அந்த நிலைக்கு போய்விடக் கூடாதனால், நீ மேன்மை அடைய வேணுமானால் உன்னை என்ன செய்யணும்? சீர்படுத்த வேண்டும். பனிஷ்மெண்ட் ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா, அவங்க நல்ல விதத்துல என்ன பண்ணும்? செயல்பட வேண்டும். ஏன்னா அவங்க சரியா செய்யல, அதனால என்ன செய்யணும்? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. நீங்க அதில் கற்றுக்கொள்ளுகிற பொழுது இன்னும் தேறினவர்களாக மாறுவீர்கள். ஆண்டவர் அதனாலதான் உங்களுக்கு எதை அனுமதிக்கிறார்? அக்கிரமக்காரன் செய்கிறவன் செய்து கொண்டே இருக்கட்டும், நீதி செய்கிற நீங்கள். அப்படின்னா அது அதன் மத்தியில நீ நீதி செய்வது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லையா? அதை தான் நீங்கள் சிற்றையாக எண்ணுகிறீர்கள். எங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
கஷ்டப்படுத்துறார் நினைக்க கஷ்டப்படுத்தவில்லை, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் என்ன, எல்லாரும் வேதத்தை கொண்டுதான் போதிக்கிறார்கள், ஆனா சத்தியத்தின்படி போதிக்கிறார்களா? அதுதான் இந்த விஷயம். வேதத்திலே சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வியாக்கியானம் பண்ணுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒருவராய் இருக்கிற பொழுது வார்த்தைகளிலே என்ன வருது? நிறைய மாற்றங்கள் எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் மாம்சத்தில் என்ன செய்கிறார்கள்? சொந்த பேச்சிலே பேசுவதனாலே தான் நிறைய குழப்பங்கள் இன்றைக்கு போதகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியிலே நீங்கள் இருக்கிற பொழுது அந்த சத்தியத்தின் நோக்கம் என்னவோ, அந்த தேவ ஆவியானவர் சத்தியத்தை என்ன செய்வார்? மக்களிடத்துல சரியாய் கொண்டு போவார். ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதானால் அவங்களுக்கு சுயத்தில் என்ன செய்கிறார்கள்? போதிக்கிறார்கள் என்று அர்த்தம். தேவ ஆவியிலே போதிக்கிறவர்களுக்கு ஒரு மனம் இருக்கும், வரங்களிலே தான் வித்தியாசம் இருக்குமே தவிர, அப்படின்னா போதிப்பதிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் சத்தியம் என்பது ஒன்றுதான், உண்மை என்பது ஒன்றுதான், அன்புனா அது ஒன்றுதான். அதை நீங்கள் மாற்றி என்ன செய்ய முடியாது? போதிக்க முடியாது. இயேசுனா இயேசுதான், அதை மாற்றி உங்களால் போதிக்க முடியாது. அப்படி மாற்றி போதிக்கிறீர்களானால் அது தேவ சத்தியம் அல்ல, உங்கள் மாம்சத்திலிருந்து பிறக்கிற உங்கள் சுய வார்த்தைகள் என்பதை கவனியுங்கள். ஏன்னா ஆவியானவர் சத்தியத்தை மக்களிடத்துல சரியாய் கொண்டு போவார். அதனால நாம் என்ன செய்யணும்? இதை தெளிவோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இதை நீங்க என்ன செய்யணும்? உணர்வீர்களானால் சீர்பொருந்துகிற வழிகள் உங்களுக்கு என்ன பண்ணும்? வந்துவிடும். ஏசாயா 26வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஏசாயா 26வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அல்லேலூயா. அப்ப சிற்றையும் நேரத்திலே நெருக்கப்படுகிற காலங்களிலே துன்மார்க்கர்கள் அழியும் வரை உங்களுக்கு என்ன இருக்கும்? நெருக்கங்கள் இருக்கதான் செய்யுது இல்லையா? அதன் மத்தியில் எப்படி ஜெபிக்கணும் சொல்றாரு? எப்படி ஜெபிக்கணுமா? அந்தரங்கத்திலே என்ன செய்யணுமா? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, கர்த்தாவே, நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவர்கள் ஒடுக்கப்படும் போது யோபு சொன்னதை போல, தாவீது சொன்னதை போல தேவனின் மீது என்ன இருக்கிறாரு? கோபமாய் இருக்கிறார். அதனாலதான் அக்கிரமக்காரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நானோ ஒடுங்கி கொண்டிருக்கிறேங்கிற வாரம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த மாதிரி காலத்துல ஆண்டவர் உங்களை ஒடுக்கவில்லை, உங்களை என்ன பண்ற? நெருக்கவில்லை. உங்களை என்ன செய்யறார்? பலப்படுவதற்கு, எல்லாவற்றையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய கிரியைகளில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும்? உணர வேண்டும். அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி ஜெபிக்கணும் சொல்றாரு? அந்தரங்கத்திலே ஜெபிக்க வேண்டும். உங்கள் கஷ்ட காலத்துல உங்க வீட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க ஜெபம் பண்ணா உங்களுக்கு இடர்லாம் வருது உங்க வீட்டுல. அப்ப என்ன செய்யணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? அந்தரங்கத்திலே ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு ரூம் வச்சுட்டு எந்த அந்தரத்துல போய் ஜெபம் பண்ணுவேன்? அப்படின்னா என்ன தெரியுமா? உன் வீட்டார் தூங்கி கொண்டிருப்பார்கள், அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அப்ப நீ ஜெபிக்க வேண்டும். போர்வைக்குள்ளே நுழைந்து கொண்டு செல்போனிலே அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்க உன்னால் முடியுமானால், போர்வைக்குள்ளே ஒளிந்து கொண்டு உன்னால் என்ன செய்ய முடியும்? சோத்திரங்களை அவருக்கு செலுத்தவும் கூடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். உன் குடும்பத்திலே, உன் சபைகள் மத்தியிலே, இல்லை என்றால் ஒவ்வொரு நெருக்கங்கள் கொடுக்கிற சமுதாயத்தின் மத்தியிலே என்ன ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபம். வீட்டுல ஜெபம் பண்ண ஓகே தான், சபையில வந்து என்ன செய்யணும்? கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணணும்ல. இங்கேயும் எப்படிதான் ஜெபம் பண்ணுவீங்க? சத்தம் கூட எங்க வராது? வெளியே கூட வராது. அல்லேலூயா. இல்லை, எங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலே என்ன செய்யுங்கள்? அந்தரங்கத்திலே ஜெபியுங்கள். வெளியிலே போகும்போது அந்தரங்கத்திலே ஜெபியுங்கள். சபையில் வரும்போது என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? நல்ல சந்தோஷமா வாய் விட்டு கர்த்தரை என்ன செய்யுங்க? மகிழ்ச்சியா ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. இதை நீங்கள் என்ன செய்யணும்? நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அந்த கஷ்ட காலங்களிலே அந்தரங்கத்திலே ஜெபியுங்கள். நிச்சயம் உங்கள் ஜெபத்தை என்ன செய்வாரு? அவர் கேட்பார். 20வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. பாருங்க, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். அல்லேலூயா. நாட்டின் மீது இப்ப போர் தொடுக்கிறார்கள் என்று சொன்ன உடனே குண்டு வீசுற முன்னாடி நின்று, நான் தப்பு பண்ணிக்கிறேன், உனக்கு கடவுள் பயம் இருந்தா என் மீது குண்டு போடாமல் மற்றவன் மீது குண்டு போடு அப்படின்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவாங்க? நாட்டு மக்களுக்கு பேர் ஆபத்து, எல்லோரும் என்ன செய்யுங்கள்? அவர்களுடைய பாதுகாப்பான இடங்களில் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், அவசர நிலை
என்ன பண்ணுது, நாட்டிற்கு ஏற்பட்டு இருக்கிறது. சொன்ன உடனே என்ன பண்ணுங்க எல்லாருமே, எங்கெங்கெல்லாம் ஒளிந்து கொள்ள முடியுமோ, எங்கெல்லாம் பாதுகாப்பு உண்டோ அங்கெல்லாம் என்ன செய்வீங்க, போய் ஒளிஞ்சிக்கிறீங்கல்ல. அது நான் தப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்ன குண்டு போறவன் கரெக்டா பாயிண்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது. எவ்வளவுதான் அக்யூரேட்டா செயற்கைக்கோள வச்சு போட்டா கூட அக்யூரேட்டா என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ஒரு வீட்டுக்கு மட்டும் போட முடியாது. சுத்தி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், பாதிக்கப்படுவது உறுதி. அப்ப நாங்களா தப்பு பண்ண, எங்க மேல ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது நல்லவர்கள் என்ன ஆவாங்க. அப்ப புரியுதா, தேவன் கோபாக்கினை தேசத்தின் மீது வருகிற பொழுது, அனைத்து மக்கள் மீது வருகிற பொழுது, அந்த கோப அக்கினிலாம் எல்லாரும் தான் சுட்டு எரிக்கும் இல்லையா. ஒரு வீட்டுல பத்திச்சுன்னா என்ன செய்யும், எல்லா வீடும் அது பத்தி கொள்ளும். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. நான் நல்லது செய்தேன், என் வீடியோ பத்திக்கிச்சுன்னு கேட்டா நீ ஒரு முட்டாள் தான். ஏன்னா ஒன்னதான் நீ என்ன செய்யணும், காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த சூழ்நிலையிலே நீ தானே கேட்ட, துன்மார்க்கர்களுக்கு என்ன வர வேண்டும், முடிவு வர வேண்டும். அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறார்கள், எப்படி அதை சரி செய்வது. நீ என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் பேரா இருக்கிற நல்லவர்கள் பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடி போங்கள். மீதி பேருக்கு என்ன வரும், அதற்கான வழிகள் திறக்க ஆரம்பித்து விடும். ஆனா நீங்க எப்படி திரும்ப ஜெபம் பண்றீங்க, ஆண்டவர் என் வீட்டை மட்டும் விட்டுட்டு, என்ன மட்டும் விட்டுட்டு மீதி துன்மார்க்கர் என்ன செய்யுங்கள், அழியுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அதுக்கு எவ்வளவு காலதாமதமாகும். அதை பிளான் பண்ணி அதை சரியா செய்வதற்கு எத்தனை, அதனால லேட் ஆகுது. உடனே நடக்கணும்னு சொன்னா நீதான் என்ன செய்யணும், நீதான் அவருக்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ துன்மார்க்கருக்கு அழிவு வர வேண்டுமானால் நீ நெருக்கத்தில் என்ன செய்யணும், கொஞ்சம் என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். அதை தாங்கிக் கொண்டு உன்னை என்ன செய்யணும், அந்த நிலையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உண்மையுள்ள பிள்ளைகளை அவர் என்ன செய்வாரு, எந்த ஆபத்திலும் விடாமல் பாதுகாப்பார். நீங்கள் பாதுகாப்பான அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்ய வேண்டும், போய்விட வேண்டும். அப்பொழுது தானாய் துன்மார்க்கருக்கான அழிவு தானாய் தொடங்கிவிடும். அதற்கு உடனே முடிவு நீங்க தான் என்ன செய்யணும், உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கான ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய கோபம் தீரும் வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்குங்க, காத்திருங்கள். உதாரணத்துக்கு அப்பா பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டான், அடிக்க வருகிறா, அம்மா என்ன சொல்லுவாங்க, போட ஒளிஞ்சுக்கடா, வீட்டு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கணுவாரு. ஏன், அப்பா கோபத்தோடு இருக்கிறார், உன்னை அடிச்சு வெளுத்துருவாரு, பாத்துக்கோ. உன்ன சொன்னேன் அவனை கூப்பிடு அப்படின்னா, இல்ல விடுங்க, அந்த கோபத்தை என்ன செய்வாங்க, நீ ஒளிந்து கொள்வது எதற்காக, கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்காகத்தான். அப்ப தேவ பிள்ளைகள் அடங்கி தேவனுடைய கிரிகளில் ஒழுங்கோடு இருப்பதற்கு காரணம் என்ன, அவருடைய கோபம் தீரும் வரை நாம் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது உங்களை மிகப்பெரிய பலனை அடைய உதவி செய்யும். எரேமியா 8வது அதிகாரம் 11வது வசனம், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். அல்லேலூயா. மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள், வருத்தத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரை தேடுகிற நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், சமாதானம், நல்லா இருக்கீங்க, இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம், மேற்பூச்சாய் பூசி கொண்டிருக்கிறோம். காயங்கள் எவ்வளவு ஆழமா இருக்கிறதுங்கிற என்ன வலி வேதனை புரியாமல் நீங்கள் வெறும் ஆயின்மெண்ட் என்ன பண்றீங்க, சும்மா தடவிட்டா அதுக்கு ஆயிரம் நினைக்கிறீங்க. நீங்கள் தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லாத இருந்தும் உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பான். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மேற்பூச்சாய் அவர்களுக்கு என்ன பண்றோம், நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஆறுதல் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும், ஆறுதல் கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற காயத்தின் வலிகள் உள்ளிருந்து ஆறப்பட வேண்டும். ஏன்னா அதோட ஆழம் உள்புறமாக அதிகமாக இருக்கிறது. அப்ப வெளிப்பூச்சிலே வெறும் சமாதானம் என்று சொல்லிவிட்டால் தேவ பிள்ளைகள் என்ன வந்து விடாது, சமாதானம் வந்து விடாது. அப்போ உள்புறத்தில் இருந்து அவங்களுக்கு என்ன செய்யணும், காயங்களை ஆற்ற வேணுமானால் அந்த காயத்திற்கான காரணங்கள் என்ன செய்யணும், அது ஏன் உண்டானதோ அதை அகற்றக்கூடிய கிரியைகளை நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு என்ன வரணும், சமாதானம் வரணும்னா என்ன செய்ய வேண்டும், மொர்தகாயை போல அதனுடைய வீரியத்தை என்ன செய்யணும், நிரூபித்தாக வேண்டும். அந்த கஷ்டத்துக்கு காரணமான கிரியைகள் என்ன பண்ணணும், அகற்றப்பட வேண்டும். அதற்கான காரியத்தை நீங்க என்ன செய்யணும், முழு மூச்சோடு என்ன செய்யணும், செய்யும் பொழுதுதான் உண்மையான சமாதானம், என் இயேசு கூறின சமாதானம். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார்,
உன்னுடைய காயத்திற்கு என்னென்னலாம் காரணமா இருந்ததோ அதையெல்லாம் தன் மீது அவர் போட்டுக்கொண்டு அதிலே வெற்றி சிறந்ததினாலே சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். ஆனா நீங்க அந்த சமாதானம் வரக்கூடிய வழி என்ன செய்யணுமோ அந்த சபைகளிலும் சமுதாயத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் செய்யாமல் ஒரு நாள் வந்துடும். அன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், சமாதானம் வந்துடும் என்று மக்களை ஏமாற்ற வேண்டாம். அதை சரி செய்யவே உன்னையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை சரி செய்தால்தான் உங்களுக்கு என்ன வரும், சமாதானம் வரும். நீங்கள் சீர்பொருந்தினால் தான் தேவ சமாதானம் வரும். அப்பொழுது கர்த்தரை எப்படி துதிப்பீர்கள், சந்தோஷமாக தேடுகிற நிலை வரும். அல்லேலூயா. அதனாலே நாம் தேசம் விட வேண்டாம். சமாதானத்துக்கான வழிகளை எம்மால முடிந்தவரை என்ன செய்யணும், நாம் செய்ய வேண்டும். 20வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு தெரிஞ்சிடுவேன்னு பார்த்தேன், நாளைக்கு தெரிஞ்சிடுவேன்னு பார்த்தேன். இத்தனை வருஷமாகியும் என்ன செய்யல, திருந்தவில்லை. நீ திருந்தறதுக்கு அநேக சூழ்நிலை வந்தது, அப்போ நீ என்ன செய்யல, திருந்தவே இல்லை. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு அப்ப என்ன இல்லை, திருந்துவதற்கு மனம் இல்லை. அப்ப திருந்தாதவர்கள் இருக்கும் வரை சமாதானம் வீட்டில் இல்லை, சபையில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை. அதனால சொல்றாரு, நாளைக்கு திருந்திடுவேன். இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் இப்போ இதா இருக்கு, அப்புறம் நல்லா சரியாயிடுவேன். எவ்வளவு காலம் தேவ பிள்ளையை நீ ஏமாற்றி கொண்டிருக்க போகிறாய். அல்லேலூயா. ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்படுகிற கிருபையின் காலம் போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரமா என்ன செய்யணும், நேர காலம் பார்க்காம என்ன செய்யுங்க, மனம் திரும்புகிற வேலையை செய்வீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது எல்லோருமே என்ன செய்ய முடியும், சமாதானமா சந்தோஷமாய் வாழ்கிற நிலை வரும். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், சீர் பொருந்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, மனம் திரும்ப வேண்டும். எது வரைக்கும் காலத்தையே நோக்கி கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு அநேக டைம் கொடுத்துட்டேன், ஆனால் என்ன செய்யல, நீங்க மனசு வரவே மாட்டேங்குது. தயவு செய்து என்ன செய்யுங்கள், மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதை செய்து விட்டாலே போதும், உங்களுக்கான ரட்சிப்பு வந்துவிடும். அல்லேலூயா. விடுதலை வந்துவிடும், சமாதானம் வந்துவிடும், உங்கள் கண்ணீருக்கான முடிவு வந்துவிடும். லூக்கா 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 74வது வசனத்திலிருந்து 80 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் 74. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் என்றும் நம்மை பகைக்கிற யாவுடைய கையில் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. கடவுள் என்றால் தண்டிக்கும், அப்படி என்கிற காலத்தை மாற்றி தேவன் என்றால் மன்னிக்கும் என்கிற நிலை ஏற்படுத்தினவரே என் அருமை இயேசுநாதர். அல்லேலூயா. ஏனென்றால் தண்டனைகள் கொடுக்கப்படுவதனாலே மனிதர்கள் என்ன செய்யவில்லை, மனம் திருந்தவில்லை. அப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, உனக்கான தண்டனையை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை பார்த்தாவது நீ என்ன செய்யணும், திருந்துவதற்கு உன் இருதயத்தை திறந்து கொடு என்று சொல்லி தன்னை சிலுவையில் என்ன செய்தார், அர்ப்பணித்தார். பாவமே செய்யாத அவர் நமக்காக என்ன செய்தார், தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார், நீங்கள் தெரிந்தே சிலுவையில் அறைந்தால் கூட அவர் சொன்ன வார்த்தை, என் ஜனம் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா, ஒருத்தர் தண்டித்தும் திருந்தவில்லைனா மன்னிப்பு அவர்களை திருத்தும். அதை விட மிகப்பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. கடுமையான தண்டனைகள் வந்து விட்டால் திருந்தி விடுவாங்களா, ஒன்னும் நடக்க போறதில்ல. அப்பதான் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, தன் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு செத்து போகலாம். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாட்டில் மட்டும் என்ன வாழ்ந்து என்ன வரப்போகிறது, அதற்கு நான் எல்லாவற்றையும் அனுபவித்து தண்டனை அனுபவித்துக் கொள்கிறேன் என்றுதான் இன்றைக்கு துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் செய்து விட்டு தண்டனை அனுபவித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தண்டனை கொடுக்கப்படுவது திருந்துவதற்காக. ஆனா நீங்கள் அதை திருந்தவில்லை, மீண்டும் மீண்டும் என்ன செய்தீர்கள், தண்டனை காலம் முடிந்த பிறகு மீண்டும் தவறு செய்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு மன்னிக்க. அப்போ தண்டனை வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற என்ன பண்ணணும், தவறு செய்கிற காரியங்கள் மாற வேணுமானால் உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு காயம் ஏற்படுகிற பொழுது என்ன வரி இருக்கிறதோ அதேதான் பிறருக்கும் வரும் என்பதை நீ உணரும் போது, அப்ப எப்படி உணர்வார்கள், தண்டிச்சா
உன்னை அடிச்ச மாதிரி அவனே அடிச்சா ஒரே வலி, முடிந்து போச்சு. ஆனா என்னை அடிக்கிற நீ, நான் உன்னை செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது குற்றவாளிகளுக்குள்ள என்ன வரும்? கடின இருதயங்கள். ஒரு நாள் கூட நினைக்கலாம், அவங்க தெரியும் இல்லை, ஒரு நாள் உண்மையான தேவ அன்பு தொடுகிற பொழுது இந்த மன்னிப்பினுடைய வலிகளை அவர்கள் உணர்வார்கள், அவர்கள் திருந்துகிற நிலை வரும். ஆண்டவர் அதற்காகத்தான் மன்னிப்பு என்கிற ஆயுதத்தை என்ன செய்தாரு? கையில் எடுக்க ஆரம்பித்தார். அதைத்தான் உனக்கு அவர் என்ன செய்தார்? கற்றுக் கொடுத்தார். உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். இதுவரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். என் இயேசு என்ன சொன்னா தெரியுமா? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். எவ்வளவு அருமையான தேவன் அவர்! ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் உணர்வடைய, அவர்கள் திருந்துவது. ஏன்னா மனித குலம் திருந்ததான் அவர் இவ்வளவு செய்தாரே தவிர அழிப்பதற்கானது அல்ல. அழிவு யாருக்குரியது அப்படின்னா, எல்லா வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு துணிகரமாக என்ன செய்கிறார்கள்? துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்கிறார்களே, அவர்களை தான் தேவ கோபம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்குமே தவிர முடிந்த அளவிற்கு மனித குலத்தை என்ன செய்யணும்? அவர் சீர்பொருத்தவே விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுகிறான், அதனாலே இயேசு கொடுக்கப்பட்டார், அதனாலே அவர் வழியில் போகிற நாமும் என்ன செய்யணும்? அவரை போல தியாகத்தை செய்யத்தான் வேண்டும். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்படுகிறது? யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லப்படுகிறது. இப்ப ஆண்டு சொல்லுகிறார், இயேசு உன் வீட்டுக்குள் வர வேண்டும், இயேசு மக்களுக்குள்ள போக வேண்டும். அதுக்கு யார் வழியை திறப்பது? யார் வழியை திறப்பது? நீயும் நானும் தான். யோவான் ஸ்நானகன் தேவனுக்கான வழியை திறப்பதற்கு தான். நீயும் நானும் யார் தான்? யோவான் ஸ்நானகன் தான். நீயும் நானும் தான் என்ன செய்யணும்? ஆண்டு சொல்ல, ஆண்டவரே சந்திக்க கூடாதா? உன் கால் முடமா இருக்கிறதா? உன் கை முடமா இருக்கிறதா? உன்னுடைய கண்கள் குருடா? உன்னால் செயல்படாத நிலையிலே படுத்த படிக்காக இருக்கிறாய். உன்னை தேடி வருவதற்கு உலகத்தின் அத்தனைகளை தேடி போல உனக்கு பலன் இருக்கிற பொழுது தேவனை தேடுவதற்கான வழிகள் ஒன்றில் இல்லை என்னால் அவர் யார் இடத்துல இருக்கிறது? உன்கிட்ட தான் இருக்கு. உனக்கான ரட்சிப்பு வர வேணுமானால் நீ தான் அந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? வழியை திறக்கணும். அதற்காகத்தான் ஆண்டு உன்னை பயன்படுத்துகிறான். உனக்கான கனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அதை செய்கிறான். நீங்கள் அதை உணர்வீர்களானால் தேவ அன்பை புரிந்து கொள்வீர்கள். நீதான் அந்த வழி என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னால் நடந்து போவாய். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மன்னித்து உங்களை திருத்த வந்தவரே தவிர தவறு செய்வதற்கு இன்னும் மன்னிக்கவில்லை என்பதை மனித குலத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? தண்டனைகள் தான் தீர்வு என்று சொல்லப்படுகிற உலகத்திலே மன்னிப்பது மூலமாக மனிதனை என்ன செய்ய முடியும்? மிருகங்களை மனுஷனாக மாற்ற முடியும் என்பதை அறிவிக்கவே ஒன்னு என்னை அழைத்தார். நீயும் நானும் மிருகமாய் வாழ்வதற்கு அல்ல, மிருகமாய் பிறருக்கு தண்டனை கொடுப்பதற்காக நம்ம என்ன செய்யல? வழிநடத்தப்படவில்லை. நீயும் நானும் தேவ அன்பை வெளிப்படுத்தி மன்னிக்கிற தெய்வம் இயேசு இருக்கிறார். நீ மனம் திரும்பி வந்தால் உனக்கான வழிகளை அவர் திறப்பார். எனக்கு எவ்வளவு தண்டனை வேணாலும் கொடுத்துக்கொள், ஆனால் நீ திருந்தி விடு. என் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை தெரியப்படுத்தவே உன்னை என்ன செய்றாரு? அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அவர் சொல்றாரு பாருங்க, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். எங்கே சொல்லுகிறது? அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டிலே லைட் போடுவதல்ல, நீங்க மலைப்பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குவதல்ல, மலைப்பகுதிகளிலும் சத்தியம் அறியாத பிள்ளைகளிடத்திலும் பாவ உணர்வு அடையாத பிள்ளைகளிடத்திலும் புறப்பட்டு போய் அவருடைய அறியாமை என்கிற இருளை என்ன செய்யணும்? அகற்றி தேவனை அறிகிற அறிவாகிய என்ன பண்ணணும்? ஒளி சுடரை அவர்களுக்கு கொடுப்பதற்காகவே உலகத்திற்கு உங்களை என்ன வைத்தார்? வெளிச்சமாக வைத்தார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். சாதாரண இந்த உலகத்தின் வெளிச்சத்தை கொடுப்பதற்கு அல்ல, அவங்க மனதில் இருக்கிற இருளின் கிரியைகளை அகற்றுவதற்கு அவர்களுக்கு என்ன செய்யணும்? உண்மையுள்ள தேவனை வெளிப்படுத்தி நீங்கள் திருந்தினால் உங்கள் இருள் உங்களை விட்டு போய்விடும். அப்படின்னாது உங்களுக்குள்ள இருக்கிற இருளான கெட்ட தீய கிரியைகள் போய்விடும். நன்மை என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும். அப்பொழுது நீங்க நல்ல மனிதனாக மனுஷியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மோட்ச வாழ்வை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் என்கிற வெளிச்சத்துல தேடினாதான் எதுவுமே கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஒரு முறை நான் என்ன செய்தேன்? 10 ரூபாய் கீழே போட்டுட்டு இருட்டுல என்ன செய்தேன்? கையை வைத்து தடவினாலே கிடைக்கும் என்று சொல்லி என்ன செய்தேன்? தடவி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில என்ன செய்தேன்? என்னுடைய செல்லுல இருக்கிற டார்ச்சை எடுத்து ஆன் பண்ணிட்டு அடிச்சு பார்த்தா எங்கேதான் இருக்கு?
அங்கேதான் இருக்கு. அது போகிறதான். நல்லது இருட்டிலே தேடினால் கிடைக்காது, வெளிச்சத்தில் தேடினால் தான் நல்லது உனக்கு தென்படும். அப்போ அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு செய்வது தவறா உண்மையா என்பது தெரியாது. எது போனாதான் தெரியும்? வெளிச்சம், சத்தியம் என்கிற வெளிச்சம் போனாதான் அந்த ஜனங்கள் என்ன செய்ய முடியும்? மீட்கப்பட முடியும். அது வரைக்கும் அவர்கள் செய்த தவறை அவங்களால உணரவே முடியாது. நீயே அந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறார். அதற்காகவே உன்னை முன்குறித்தார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அல்லேலூயா. நம்மை எதற்காக நடத்தணும்? சமாதானம் சமாதானம் என்று சொல்லிவிட்டால் வந்து விடாது. சமாதானத்துக்கான வழிகளை நாம் என்ன செய்யணும்? நடத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் நடந்த அடிச்சுவடிலே நீங்களும் நடவுங்கள். போதகரை பின்பற்ற சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற அறிஞர்களை பின்பற்ற சொல்லவில்லை, உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை பின்பற்ற சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். அதுதான் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம என்ன செய்தாகணும்? ஓடித்தான் ஆக வேண்டும். தவறு இருந்தாலும் நாம் எதை நோக்கி ஓட வேண்டும்? தவறே இல்லாத நம் இயேசுவின் அடிச்சுவடை என்ன செய்யணும்? நோக்கி நீங்கள் ஓட வேண்டும். அப்பொழுது சமாதானத்துக்கான வழிகள் இயேசு வந்து விட்டால், நீங்கள் அந்த வழியை உங்கள் வீட்டில் திறந்து கொடுத்து விட்டால், உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் ஏற்படுத்தி விட்டால், இயேசு சமாதானத்துக்கான வழியிலே மக்களை என்ன செய்வாரு? நடத்த ஆரம்பித்து விடுவார். அதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். சொல்றாரு பாருங்க, அந்த கிருபை, அந்த அருணோதயம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஒவ்வொரு இருதயத்துல தோன்றும்படியாக அவர் செய்வார். அவர் சொல்றாரு, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரத்திலே இருந்தான். யோவான் சாணகன் பலப்பட்டு தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? தேவனுக்கான வழியை ஏற்படுத்துவதற்கு வரைக்கும் அவர் காத்திருந்த இடம் என்ன தெரியுமா? மொர்தெகாயினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த அழுத்தத்திற்கு உட்படுகிறான். அல்லேலூயா. உனக்கு நெருக்கப்படுகிற காலங்களிலே, கஷ்ட காலங்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு நம்ம கொடுத்த சான்ஸ் என்று சொல்லி அவர் பார்த்து என்ன செய்யுங்கள்? இன்னும் அதிக நேரம் காத்திருங்கள். அந்த நெருக்கத்திலே எல்லா அனுபவத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வைப்பார். தேவையான எல்லா ஞானத்தையும் பலனையும் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு பிறகு உங்களை அழகாய் ஓட வைப்பார். அநேகருக்கு நீங்க சமாதானம் என்ன செய்வீங்க? ஏற்படுத்துகிறவர்களாக, அநேகரை விடுதலை ஆக்குகிறவர்களாக என்ன பண்ணுவீங்க? நீங்க செயல்பட ஆரம்பித்து வருவீர்கள். அப்போ நீங்கள் சொல்வதல்ல, இந்த பாரத்தின் வீரியத்தை யாருக்கு தெரிவிக்கணும்? ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். ஒன்னு சுத்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரிவிக்கணும். ஆண்டவரை யார் தேடுகிறார்களோ, சத்தியத்தில் யார் ஓடுகிறார்களோ அவர்களுக்கான பாரத்தை நிலை செய்யணும், அவர்களுக்கு ஏற்படுத்தணும். அப்பதான் அவங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த சூழ்நிலை மாறும் பொழுதுதான் நாம் நல்லதை செய்ய வேண்டும். நமக்காக ஆண்டவர் உயர்த்திருப்பது காரணம் என்ன? நாம் சுகபமாய் வாழ்வதற்கு அல்ல. அநேக பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே உயர்நிலைக்கு கொண்டு வந்தார் என்கிற புத்தியோடு நாம் என்ன செய்யணும்? ஓட வேண்டும். இதையே தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு வருகிற சிக்ஷைகள், நெருக்கத்தை ஆண்டவர் உங்களை வருத்துறதா நினைக்காம உங்களை பலப்படுத்துகிறதாய் நீங்கள் என்ன பண்ணுங்க? உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த உலகத்திற்கு நீங்கள் என்னவா இருப்பீர்கள்? வெளிச்சமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?